விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று. துரை வீட்டில் தீண்டாமல் திரும்புது காற்று. நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை. நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை. ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. அட நீங்களா? அன்னைக்கு ஒரு நாள் மண்டே உடச்சிட்டு வந்தீங்களே, நீங்க தானே? இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. அது என்ன மண்டே உடைச்சிட்டு வந்தேன்னு ஒரு கேள்வி வேற. இப்பெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. நீங்க எப்படி வந்தீங்களோ அப்படிதானே என்னால சொல்ல முடியும். உங்க பேர் எனக்கு தெரியாது. உங்க பேர் தெரியாம அப்புறம் நான் எப்படி உங்களை கூப்பிடுறது? அதுக்கு பேரை கேளுங்க. அதை விட்டுட்டு மண்டே உடைச்சிட்டு வந்தேன்னு சொன்னீங்கன்னா வேர்க்கனே இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி என்ன வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப நீங்களா? தயவு செஞ்சு விட்டுருங்கப்பா. சரி, இப்ப என்ன, நீங்க யாராவது பேஷண்ட் பார்க்கணுமா? ஐயோ, பேஷண்ட் எல்லாம் ஒன்றும் பார்க்க வரலங்க. இங்க மெடிக்கல் சப்போர்ட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க ஹாஸ்பிட்டல். நான் டாக்டருங்க, உங்களுக்கு தெரியுங்களா? ஓ ஆமா, நீங்க ஸ்டெத்தஸ்கோப் போட்டு வந்தீங்கன்னா. ஆக்சுவலா நீங்க எஸ்சி மெடிக்கல் காலேஜ்ல தானே படிக்கிறீங்க? அட ஆமாங்க, அந்த காலேஜ்ல தாங்க படிக்கிறேன். மெடிக்கல் சப்போர்ட்டுக்காக வர சொல்லியிருந்தாங்க, அதுக்கு தான் வந்தேன். ஆமா, இப்ப டெய்லி ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. உள்ள போங்க. உள்ள போனீங்கன்னா, உள்ள போய் ரைட்ல போனீங்கன்னா உள்ள நர்ஸ் இருப்பாங்க. அந்த நர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்க கூட்டிட்டு போயிடுவாங்க. சபா, ரொம்ப நன்றிங்க. நான் வரட்டா? போயிட்டு வாங்க. ஒரு ஜாடியில பார்க்கும்போது சத்யன் டாக்டர் மாதிரியே இருக்காரு. ஆனா பேச்சுல சத்யன் டாக்டர் கூட கொஞ்சம் கூட மிங்கிள் ஆக மாட்டார் போல. அந்த அளவுக்கு இருக்காரு. சபா, இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாமே நமக்கு குழப்பம்தான். ஐயோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சத்யனுங்க? சத்யன் டாக்டரா? ஆமா, அவன் தானே அந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர். நேத்தே ஒரு சர்ஜரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ மார்னிங் இயர்லி வந்து அந்த சர்ஜரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. சர்ஜரி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? இப்போதான் சார், ஒரு ½ அன் அவருக்கு முன்னாடி. முடியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? என்னாச்சு? ஒரு மாதிரி டெரராகவே பேசுகிறான். சரி, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லலாம். எக்ஸ்ட்ரா பேச வேணாம். நார்மல் சர்ஜரி இல்லை சார், இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். இப்போ நார்மல் சர்ஜரியா இல்ல காம்ப்ளிகேட்டடாலாம் உங்ககிட்ட நான் கொஸ்டின் பண்ணல. என்ன, எப்போ சர்ஜரி முடியும், எப்போ அவன் வெளியே வருவான், அதை மட்டும் சொல்லு. இன்னும் ஒரு ½ அன் அவரில் முடிஞ்சிடும் சார். இதை ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியதானே, தொணத்தனன்னு கேள்வி கேட்டுட்டு. சாரி சார். எதுக்கு சம்மந்தமே நம்ம கோவப்பட்டுட்டு போகிறான்? இருக்கையிலே எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். இவன் ஒரு பைத்தியக்காரன் தானே, அப்போ எல்லாமே இருக்கதான் செய்யும். இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நம்ம ஒரு வேலைய இவ்வளவு நாளா பார்த்ததே கிடையாது. ஆனா ரொம்ப நாளா இந்த வேலைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன் தான் இப்ப வரைக்குமே புரியல. நம்ம ஒரு வேலையை கையில எடுக்கிறோம் அப்படின்னா அதோட எண்டிங்க நம்ம டிசைட் பண்ணிட்டு தான் அந்த வேலைக்குள்ளேயே நம்ம போவோம். ஆனா இந்த வேலைய தொடங்க கூட முடியல. அந்த அளவுக்கு என் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், அந்த பாரதி மட்டும்தான். ஸோ இவ விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். இவ விஷயத்துக்கு முடிவு கட்டினா மட்டும்தான் நம்மளால நம்மளோட ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இல்லைன்னா முடியாது. இதை நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே இருந்தாலும் இந்த சத்தியன் ஏன் இவளுக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்து இங்க வேலையில உட்கார வைக்கணும், அதுவும் ஹாஸ்பிட்டலோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல? ஒருவேளை சத்யனுக்கும் பாரதிக்கும் ஏதாவது கனெக்டிங் இருக்குமா? அப்படியே பார்த்தாலும் பாரதியோட பேக்ரவுண்டை நம்ம அனலைஸ் பண்ணும்போது அவங்க வீட்டுக்கு இவ ஒரே பொண்ணு தான். ஸோ கனெக்டிங் இருக்கிற மாதிரி. ஸோ கண்டிப்பா ஃபேமிலி பாண்டிங்குள்ளேயும் இது வர்ற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ சத்யன் டோட்டலா வேற, இவளும் வேற. அப்புறம் எப்படி இவ்வளோ இது பண்ணி அவளை இங்க ஹாஸ்பிட்டல் நம்ம வேலைக்கு வச்சிருக்க முடியும்? சப்பா, ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு, என்னோட வேலையை நான் ஃபீஸ்ஃபுல்லா எந்த ஒரு டிப்ரெஷனும் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம நான் பண்ணணும்னா முதல்ல இவளை இங்க இருந்து நான் அனுப்பணும். அதுக்கு இந்த ஷார்ட் பீரியட்ல என்ன நடந்துச்சுங்கிறத நான் முழுசா தெரிஞ்சுக்கணும். ஐ மீன், இவளை பத்தி ஃபுல்லா நான் கண்டுபிடிக்கணும். இவளை தூக்குனா மட்டும்தான் நம்மளால அடுத்து மூவ் பண்ணி நம்மளோட ஒர்க்கை பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான சொல்யூஷனை நம்ம முதல்ல தேடுவோம். இவ ஃபர்ஸ்ட் எப்படி இங்க வந்தா, இவளை எதுக்காக இவன் வேலைக்கு எடுத்தான், எப்படி உள்ள வேலைக்கு சேர்ந்தா, இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளை டிஸ்டர்ப் பண்ற விஷயத்த முதல்ல ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் நாம நம்மளோட வேலையை சிறப்பா பார்க்கலாம். யார் இந்த உதயா? நானும் பார்த்துட்டே இருக்கேன். இவன் பண்ற ஒவ்வொரு விஷயமும் பயங்கர டென்ஷன் ஆகுது. இந்த உதயா ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்ததுல இருந்து பாக்குறேன், அப்பாவும் ஒரு மாதிரியாவே தான் இருக்காரு. ஒண்ணுமே புரியல. இந்த ஹாஸ்பிட்டல் தான் வேணும்னு கங்கணம் கட்டிட்டு அலையிற இந்த கேங்குக்கு நடுவுல அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு இந்த ஹாஸ்பிட்டலை மெயின்டைன் பண்றதுக்கு. அப்பா ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்காரு. நாம இதுக்குள்ள இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து சீஃப் டாக்டரா வர்றதுக்கு முன்னாடி அவர் தான் இந்த ஹாஸ்பிட்டலை கட்டி காத்தாரு.
ஆனா வரவன் போறவன்லாம் ஹாஸ்பிட்டல் என்னதுன்னு சொல்லும் போதுதான் பயங்கர டென்ஷன் ஆகுது. ஒண்ணுமே புரியல. நம்ம இந்த ஹாஸ்பிட்டலை கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்பா இதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம இதை ரொம்ப விளையாட்டாக எடுத்துட்டு இருக்கோம். அவன் ஏன் வந்தா எதுக்கு வந்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஷயத்தை தான் பார்த்துட்டு இருக்கோமே தவிர அவனை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்ம விஷயம் அப்படியே இருக்கட்டும். முதல்ல இவன் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு துரத்தி அடிக்கிறதுக்கு அடுத்த வேலையில பார்க்கணும். முதல்ல இவனுக்கு ஒரு முடிவு கட்டி இவனை ஒரு ஓரமா உட்கார வச்சாதான் நாம நம்ம பிரச்சனையை பார்க்க முடியும். ஆனா என்ன பண்றதுன்னு தான் இப்போ வரைக்குமே புரியல. இவன் முதல் எங்கிட்ட இருந்து தான் வந்தான். ஸோ ஏற்கனவே டென்ஷன், இதுல டென்ஷனுக்கு மேல டென்ஷன். இவனை பத்தி நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைச்சா கூட எல்லாமே பிளாங்கா தான் இருக்கு. இவனோட பிளஸ் எல்லாத்தையும் ஈஸியா என்னால கண்டுபிடிக்க முடியுது. ஆனா இவனோட மைனஸ், இவன் வீக்கா இருக்கிற ஒரு இடம், ஐ மீன் இவன் அடங்கி போற ஒரே ஒரு இடம் அந்த பொண்ணு பாரதி மட்டும்தான். இவனை நம்ம தனியா ஹேண்டில் பண்ணி இவனை அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு துரத்துறோம்னா அது முடியாத காரியம். ஸோ இவனை பாரதியை வச்சு மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். ஏன்னா இவனோட மைனஸ் எல்லாமே பாரதி கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஸோ இனி பாரதியை கண்காணிச்சு அவங்க கிட்ட பேசினா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். கண்டியாவுக்கும் பாரதிக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா கூட இதை ஈஸியா மூவ் பண்ணலாம். அதை தான் தெரிஞ்சுக்கணும். அதை தெரியறதுக்கு தான் இங்க ஒரு வழியுமே கிடையாது. சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்துமே பதில் வருது. ஏதாவது பேசினா அவன் ஏன் பொண்டாட்டியே இருக்கிறான். இப்ப பார்த்தாலும் கண்டுபிடிக்கிறேன். பொறுமை மட்டும்தான் ஒரு விஷயத்துக்கு ஈஸியா சொல்யூஷன் கொடுக்கும். ஸோ பொறுமையை கடைபிடிக்கிறேன். சீக்கிரமாவே நீ யாருன்னு கண்டுபிடிச்சு உன்னை அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு துரத்துறேன்டா. ஹலோ பாஸ். என்ன பாஸ், எப்படி இருக்கீங்க? அவன் இங்க என்ன பண்றீங்க? அட வாங்க. என்னவா திடீர்னு இந்த பக்கம்லாம்? மேடம் திடீர்னு வந்திருக்கீங்க. இந்த பக்கம் என்ன வேலை? அது எனக்கு 1000 வேலை இருக்கும், அதனால வந்திருப்பேன். ஆமா, உங்களுக்கு என்ன வேலை? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன். என்ன பயங்கர டிப்ரெஷன். என்ன பண்றது அப்படின்னு முழிச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னை பார்த்ததுமே என் ஸ்ட்ரெஸ் எல்லாம் எங்க காணாம போச்சுன்னே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு உன்னை பார்த்ததே என் ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சிருன்ற நம்பிக்கையை கொடுக்குற அளவுக்கு நீ என்னமோ பண்ணிட்டு போ. அப்படியா? சரி, ஸ்ட்ரெஸ் குறைச்சிருவோம். வேற என்ன வேலை நமக்கு? குறைச்சிருவோன்னா என்ன பண்ண போற? ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்க மேடம்? என்ன பண்ணலாம்? எனக்குலாம் ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா நான் யாரையாவது கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க கூட மொக்க போட்டுட்டு இருப்பேன். பேசுறதே பேசிக்கிட்டே இருப்பேன். அவங்க பைத்தியம் போயிடுவாங்க. அப்புறம் எங்க அம்மாக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா ஏதாவது பேப்பரை எடுத்து வச்சு அவங்க பாட்டுல எழுத ஆரம்பிச்சிருவாங்க. என்ன எழுதுறாங்கன்னு புரியாது. ஆனா அவங்களும் உட்கார்ந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க. சித்திக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா போன் எடுத்து உட்கார்ந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், இல்லனா ரீல்ஸ் பண்ணோம். சோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஹாபிட் இருக்கும்ல. அப்போ உங்களுக்கு இது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்னு நீங்க தான் சொல்லணும். நம்ம வேணா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம். அப்ப உங்க ஸ்ட்ரெஸ் காணாம போயிடும். அதான் உன்கிட்ட பேச போறேனே. உன்கிட்ட பேசினாலே எனக்கு பாதி ஸ்ட்ரெஸ் குறைஞ்ச மாதிரி தான். பாஸ் பாஸ் பாஸ், பேசத சொல்லல பாஸ். பேசினா யாருக்கு ஸ்ட்ரெஸ் குறையாது. அதை விடுங்க, நமக்குள்ள ஒரு ஹாபிட் இருக்கணும். இப்போ எப்படி எங்க அம்மாவுக்கு பேப்பர் எழுதுற பழக்கம் இருக்கு, எங்க சித்திக்கு ரீல்ஸ் பண்ற பாக்குற பழக்கம் இருக்கு, அதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, அப்படி கேக்குறேன். ஆக்டிவிட்டினா அந்த ஆக்டிவிட்டிலாம் விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள்னு சொல்றதை விட ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. என்ன விட்டுட்டீங்க? சரி, அது என்னன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு பார்க்கலாம். என்னது சொல்லுங்க. சரி ஓகே, ரொம்ப கேக்குற. சரி சொல்றேன். எனக்கு கேம் விளையாட பிடிக்கும். கேம் விளையாட பிடிக்குமா? சரி ஓகே, அப்ப நம்ம கேம் விளையாடலாமா? என்ன பாஸ் பாத்துட்டே இருக்கீங்க? மொபைல் எடுங்க, வீடியோ கேம் தானே. நம்ம பேசாம ஃப்ரீ ஃபயர் விளையாடலாமா? இது ஃப்ரீ ஃபயரா? ஏய், வீடியோ கேம் கிடையாது, போன்ல விளையாடுற கேம்ஸ் கிடையாது. ஸோ கேம்னு சொன்னது, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா பால் தூக்கிட்டு பிளே கிரவுண்டுக்கு ஓடிடுவேன். அதை சொல்றேன். ஃபுட்பால் விளையாடுவேன், அதை சொன்னேன். ஃபுட்பாலா? ஆமாமா, எங்க அம்மா கூட அடிக்கடி டிவில ஃபுட்பால் பார்த்து நான் பாத்துர்க்கேன். எங்க அம்மாக்கு கூட ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? என்னது, உங்க அம்மா டிவில பார்த்திருக்கியா? ஆமா பாஸ், நான் தான் சொல்றேன், எங்க அம்மாக்கு ஃபுட்பால்னா ரொம்ப பிடிக்கும். எப்ப டிவில போட்டாலும் ஓடி வந்து பாப்பாங்க தெரியுமா? நான் ஏதாவது வேற சேனல் வச்சிருந்தா கூட உடனே என் கையில இருந்து ரிமோட் பிடிங்கி மாத்தி பாப்பாங்க. அது மட்டும் இல்ல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா டிவில ஃபுட்பால் தான் பாப்பாங்க. இல்ல கொஞ்சம் லைட்டா தான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படினா பேப்பர் எடுத்து வச்சு ஏதாவது எழுதிட்டு இருப்பாங்க. நீ பைத்தியக்காரி,
பேப்பர்ல என்னத்துக்கு எழுதிட்டு இருக்க? நான் உன் கூட பேச மாட்டேன். உன் வேலையை பார்த்துட்டு போயிரு. அதுக்கே நீ பேப்பர் எடுத்து வச்சு உட்காந்து எழுதிட்டு இருக்க? சண்டை போட்டா பேசக்கூடாதுடா. உனக்கு அது கூட தெரியாதா? வெக்கமே இல்லாம பேசிட்டு இருக்க ராஸ்கல். பாஸ், என்ன பாஸ் ஏதோ யோசிச்சிட்டே இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா. ஆனா இப்போ உங்க ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு என்ன பண்றது? இப்போ நம்ம ஹாஸ்பிடல்ல இருக்கோம். வேணா ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு ஏதாவது ஊசி வச்சிருக்கீங்களா? எடுத்து போட்டுக்கிறீங்களா? ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். ஹேய், ஆமா பாஸ், ஹாஸ்பிடல்ல இருக்கோம். ஹாஸ்பிடல்ல யார் ப்ளே கிரவுண்ட் வச்சிருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஹாஸ்பிட்டல்லே ஒண்ணு இருக்கு. ஹாஸ்பிட்டலை பொறுத்தளவுல ஃபுல்லாவே ஹெல்த் டெவலப் பண்றது மட்டும்தான். என்ன, அதையும் தாண்டி மைண்டுக்கும் சில ரிலீஃப் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணலாம். அதனால ஒரு பிளே கிரவுண்ட் நம்ம ஹாஸ்பிட்டல்லே இருக்கு. அதனால அதை நான் இங்க வச்சிருக்கேன். அப்படியே நான் கூட ப்ளே கிரவுண்ட் தேடி போணும்னு நினைச்சேன். அப்ப வாங்க, நம்ம போய் விளையாடலாம். பால் தூக்கிட்டு வாங்க. விளையாடுறதெல்லாம் சரி, உனக்கு விளையாட தெரியுமா? எங்க அம்மா அடிக்கடி டிவில பாக்கும்போது நான் பாத்திருக்கேன். இப்போ என்ன, அந்த பால் தூக்கி அது மேல மேல தூக்கி போடுறதா தானே? இது பெரிய வேலையா? ஹேய், பால் தூக்கி மேல போட்டாலாம் அது வராது. அது வேற மாதிரி விளையாடணும். இப்போ என்ன, கத்து கொடுத்தா கத்துக்க மாட்டேனா? அதெல்லாம் கத்துக்குவேன். வாங்க பாஸ், நீங்க குர்ராதா இருந்துட்டு போங்க. இதுல என்ன இருக்கு? வாங்க. ஆனா உன் வயசுக்கும் உன் பேச்சுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லைன்னா. பிளட் பாஸ், பிளட் ரத்தம் சொல்லுவாங்கல்ல, அதான் பாஸ். செம்மையா பேசுற. சரி சரி, சிரிச்சு சிரிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்புறமா சேர்த்து சிரிச்சுக்கலாம். வாங்க. என்னம்மா உடனே போஸுக்கு வந்துட்ட? பின்ன என்ன பண்ணுவாங்களா? இப்போ தூக்கி போட்டு பாலை எட்டி மேல ஒதிக்கணும் அதானே? அப்புறம் என்ன கலாய்க்கிறீங்களா? நான் உங்களை விட கலாய்ப்ப பாத்துக்கோங்க. பாஸ், இப்போ எட்டி தூக்கி மேல ஏறிணும். அவ்வளவுதானே பாஸ்? தூக்கி அந்த அது மேல தூக்கி போட்டா அது கோல் அதானே? சரி சரி, ஸ்டார்ட் பண்ணு. என்ன பாஸ், பேக் டு ஃபார்ம் வரீங்களா? அப்படி கூட வச்சுக்கோ. ஆனா நீ கோல் போடல. இப்ப நான் எட்டி ஒதுக்கிட்டா? ஓகே பாஸ். ஒரு ஹாஸ்பிட்டல், இதுக்கு மெடிக்கல் சப்போர்ட்டுக்கு வேற ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டே வேணுமாமா. மனுஷ உயிரை போட்டு வாங்குறானுங்க. உங்களை அவ்வளவு சீக்கிரம் ஜெயிக்க வச்சிருவேனா? ஏய், என்ன ஒரே சிரிப்பு சத்தமா இருக்கு? இந்த ஹாஸ்பிட்டலே ஒரு இத்து போன ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பிளே கிரவுண்ட் லெவல் இப்ப பல்ல காமிச்சு சிரிச்சு விளையாடிட்டு இருக்கிறது யார்? அது ஒரே சிரிப்பு சத்தமா இருக்கு. யார்? பாஸ் விடுங்க, விட்டு கொடுங்க பாஸ், தப்பில்ல. அப்புறம் அன்பிலீவபிள். இதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இல்லை, இப்போ நான் பார்த்த இந்த செகண்ட்ஸ் எல்லாம், அப்போ சகானா நான் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கேன்னு சொன்னது நம்ம அண்ணனை தானா? அப்படியே நம்ம அண்ணனை சொல்லியிருந்தாலும் இந்த கேரக்டர் கூட மிங்கிள் ஆகிறதுக்கு 0% கூட சான்ஸ் கிடையாது. எப்படி இது சாத்தியம்? இவ ஒரு உளறுவாய், வாய் திறந்து வாய் மூடவே மாட்டா. அவன் வாயவே திறக்க மாட்டான். எப்படி இதுங்க ரெண்டுத்துக்கும் செட் ஆச்சு? இவன் கூட எல்லாம் ஒரு குழந்தை ஃப்ரெண்ட் ஆகுதா? அதுவும் குட்டி, கொஞ்சம் கூட வேணும்னு செட் ஆகாதே. இது எங்க டச் ஆயிருக்கும்? இப்ப போய் நம்ம கேட்கலாமா வேண்டாமா? ஐயோ டே, வேணாம்
இப்ப நீ அங்க போய் நீயும் ஃப்ரெண்டுன்னு எங்கேயாவது கோர்த்து விட்டுற போறா. சும்மாவே அந்த ஆள் ஆடுன்னு ஆடுறான். இவே கோர்த்து விட்டானா அவ்வளவுதான். வீட்டுல போடுற கொஞ்ச நெஞ்ச சோறு கூட இல்லாம போயிடும். நம்ம பாட்டுக்கு மெடிக்கல் சப்போர்ட்டுக்கு வந்தமா மூடிட்டு போனமான்னு இருக்கணும். அங்க போய் தேவையில்லாத பஞ்சாயத்து வச்சுற. உனக்கு எப்படி இந்த பொண்ணு தெரியும் அந்த பொண்ணு தெரியும்னு தேவையில்லாம பஞ்சாயத்தில் தூட்டுருவான். ஐயோ வேண்டாம் சாமி, செவனேட்டு போயிடலாம். எங்கிட்ட போய் உனக்கு எப்படி குட்டியே தெரியும்னு கேட்ட சொல்ல மாட்டான். ஆனா நம்மளுக்கு எப்படி தெரியுன்றது மட்டும் கேட்டு வாங்கிக்கணும்னு நினைப்பான். வேண்டாமே வேணாம், எங்கேயோ போன மாதிரியாத்தான் நம்ம மேல வந்து ஏறாத்தாங்கிற மாதிரி இருந்துடக்கூடாது. ஐயோ இங்க என்ன பண்றீங்க? அது வந்துங்க அண்ணி, அது போயிங்க அண்ணி. என்னது? ஐயோ அது அது வந்துங்க ஒன்னு இல்லைங்க. அது அது வந்து காலேஜுங்க, மெடிக்கல் சப்போர்ட்டு, ஹாஸ்பிட்டல். வாட் ஹேப்பன்ட்? ஒண்ணு இல்லைன்னா ஒன்னு இல்லைன்னா ஒன்னு இல்லதான். அப்புறம் அதுக்குள்ள என்ன இருக்கும்? அது ஒன்னு இல்லைங்க. இல்லையே, நீங்க பார்த்த பார்வை ஒன்றும் சரியில்லையே. என்ன பிரச்சனை? நான் இப்பதான் ஒரு சர்ஜரி முடிச்சுட்டு வெளியே வரேன். சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரலான்னு வெளியே வந்தேன். நீங்க நிக்கிறது ஒன்றும் சரியில்லையே. அம்மா நீங்க எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்க? அது வந்துங்க ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் சப்போர்ட்டுக்கு காலேஜ்ல இருந்து டாக்டர்ஸ் வர சொல்லியிருந்தாங்க. அதான் நான் வந்தேன். அந்த இடத்துல இப்படி ஆயிப்போச்சுங்க. என்ன ஆயிப்போச்சு? நீ போய் செத்துறாடே, நீ ஏன்டா உயிரோட இருக்க? அவளை பெண் வாயால் கேடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதான்டா. ஐயோ நீங்க எல்லாரும் சந்தேகப்பட்டு கடைசியில என் மேல சந்தேகம் வந்துருச்சு பாத்தீங்களா? நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போய் ரயில்வே ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். இது ரயில்வே ஸ்டேஷன்லயா? ஐயோ இல்லைங்க, போலீஸ் ஸ்டேஷன் தாங்க. ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு. சோ விடுங்க, சும்மா சும்மா நோய்ங்காதீங்க. எனக்கு எல்லாம் மறந்துடும்டா. வரட்டா? ஒரு நிமிஷம் இல்லைங்க. இப்ப நான் யார சந்தேகப்பட்டு எதுக்கு சந்தேகப்பட்டேன்? அப்படியே சந்தேகப்பட்டா அந்த சந்தேகத்துக்கு எனக்கு உங்க மேல வருது. இல்ல எனக்கு புரியல, கேன்சல் பண்ணிட்டு போங்க. ஐயோ இப்ப எனக்கு சுத்தமாவே ஒண்ணுமே புரியல. நான் வர்ற மெடிக்கல் சப்போர்ட்டுக்காக தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்தேன். என்ன சார் கூப்பிடுவாரு. நான் வர்றேங்க மேடம், பாய், டாடா, சியூ, நாளைக்கு பார்க்கலாம் உயிரோட இருந்தா. இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு இங்க நின்றுட்டு இருந்தான்? கேட்டோன்னு என்னென்னமோ வளரிட்டு இருக்கான். அப்படி என்ன அங்க இருக்கு? எனக்கு இப்ப இருக்கிற சந்தோஷத்துக்கு கண்ணான கண்ணாக ஆராரோ நீ பாட வேண்டும். வேறு யாரும் பார்க்காத பேரன்பை நான் காண வேண்டும். தாய போல உன்னை பார்க்கிறேன். நீ பாசம் வைக்க வேணும்.
உன்னை நான் பாக்குறது உண்மையா? என்ன பாஸ் நீங்க இப்படி உடனே தூக்கி சுத்திட்டீங்க? எனக்கு சந்தோஷமா இருந்தா இப்படிதான் பண்ணுவேன். ஆக்சுவலா இதெல்லாம் நான் விளையாண்டு பல வருஷம் ஆச்சு. இப்ப மறுபடியும் இதுக்கு ரீயூனியன் கொடுத்தது நீதான். அதே மாதிரி நான் ஜெயிச்சதும் உன்னாலதான். இவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? சோ தேங்க் யூ. ஐயோ பாஸ்க்கு சந்தோஷத்தை பாருங்கடா. கீழ போட்டு மண்டையை உடைய வச்சிராதீங்க, இறக்கி விடுங்க. அப்படிலாம் பண்ண மாட்டேன். எப்படி இவங்கிட்ட இவ எதுக்கு அடிக்கடி முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வரா? அப்போ இவ்வளவு நாள் இவனை பார்க்க தான் வந்துட்டு இருந்தாளா? தனியா ஹாஸ்பிட்டலுக்கு வர தைரியத்தை முதல் இவளுக்கு யார் கொடுக்கறது? இவன் தான் கொடுத்தானா? குட்டி, இனி உன்னை நான் கண்டிச்சு வைக்கலனா நீ உன் இஷ்டத்துக்கு தாண்டி ஆடுவ. எதை நான் பண்ண வேணான்னு சொல்றனோ அதை தான் நீ பண்ணுவ. அவன் புத்தி தானே உனக்கு இருக்கு. அவனுக்குள்ள ஓடுற ரத்தம் தானே உனக்குள்ளேயும் ஓடுது. அதனால தாண்டி இப்படி பண்ணிட்டு இருக்க. அன்னைக்கே சொன்னேன் படிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப வராதனே. நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இவங்கிட்டே பேசுற நீ. ஒருவேளை தெரிஞ்சு பேசுறாளா இல்ல தெரியாம? கண்டுபிடிக்கிறேன். போடலாம். ஐயோ அம்மா. ஏய் என்னாச்சு? ஒரு நிமிஷம். ஹலோ 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 குட்டி எங்க இருக்க? நான் வந்து சித்தி கூட இருக்கமா. சித்தி கூட இருக்கனா? புரியல. அம்மா நான் சித்தி கூட தான் இருக்கேன். நான் வேற எங்கமா இருப்பேன்? குட்டி பொய் சொல்லாத, மரியாதை உண்மை சொல்லு. எங்கடி இருக்க? எங்க இருக்க? அம்மா நான் உண்மையாலுமே சொல்றேன். நான் சித்தி கூட தான் இருக்கேன். சித்தி கூட காலேஜுக்கு வந்திருக்கமா. காலேஜ்ல இருக்கேன். சித்தி கிளாஸ்ல இருக்கமா. நான் வெளிய இருக்கமா. யாரு? என்னாச்சு? யாரோ பக்கத்துல பேசுறாங்களே. யார் பேசுறாங்க? அதாவது ஃப்ரெண்டுமா. ஃப்ரெண்ட் இல்லையே. பக்கத்துல ஏதோ பெரியவங்க வாய்ஸ்லாம் கேக்குது. சித்தி காலேஜ்லலாம் பெரியவங்க தானமா இருப்பாங்க. பெரியவங்க தானே டாக்டர் படிக்கிறாங்க. அப்போ பெரியவங்க தானே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். சித்தி இப்போ கிளாஸ்ல இருக்குமா. நான் சும்மா வெளிய உட்கார்ந்திருக்கமா. அவ்வளவுதான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்லம்மா. பத்தி நீ டவுட் பண்றமா. சரி பை போன. இவளுக்கு சத்தியம் யாருன்னு தெரிஞ்சு வந்திருக்காளா தெரியாம வந்திருக்காளான்னு தெரியணும். என்ன பேசுறான்னு பார்க்கலாம். அப்பாடா. யாரு இவ்ளோ பயந்து பம்மி உளறி பேசுறா? சபா என் அம்மா ராட்சசி கால் பண்ணிட்டா. எது அம்மா ராட்சசியா? ஆமா பாஸ், பாசக்கார ராட்சசி தான். பாசக்கார ராட்சசியாவும் நடந்துப்பா. நான் பயமுறுத்தும் போது கொஞ்சம் ராட்சசியா தான் நடந்துக்குவா. ஆனா ரெண்டு கலந்த கலவை தெரியுமா எங்க அம்மா. சின்னதா போய் சொல்லி மாட்டிக்கிட்டாலும் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதான் இப்ப டக்குன்னு ஃபோன் பண்ணி நான் எங்க இருக்கேன்னு கேக்குறா. நான் வேற சித்தி கூட இருக்கேன்னு போய் சொல்லிட்டேன். எப்படியும் நான் போய் சொல்லிப்பேன். அவ கண்டுபிடிச்சிருப்பா. மாட்ன செத்தேன். சித்தி வேற மெடிக்கல் சப்போர்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கு. அதனால நான் சித்தி தேடி போறேன். மறுபடியும் எங்க அம்மா சித்திக்கு கால் பண்ணி கேட்டு என் சித்தி ஏதாவது உளறி நான் ஏதாவது உளறி மொத்தமா மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளவுதான். அப்புறம் நினைச்சாலும் பார்க்க முடியாது. சரி நான் சித்தி தேடி போறேன். சரி பாத்து போகணும். ஹாய் பாஸ். அப்புறம் ஸ்ட்ரெஸ் போயிடுச்சு. அம்மா என் ஸ்ட்ரெஸ் மொத்தமா குறைஞ்சிருச்சு. இப்படி பேசுறத பார்த்தா அதிகமா ஸ்ட்ரெஸ் வரும் போல. எனிவே ரொம்ப தேங்க்ஸ். பாத்து போகணும். நைட்டு மெசேஜ் பண்ண. ஓகே பாஸ் பை. இந்த ஒரு ஸ்மைல் போட்டு போலாம். சரி ஒரு நிமிஷம். இனி அடுத்து எப்ப பார்க்கலாம்? நாளைக்கு வரேன். நாளைக்கு நம்ம பாத்துக்கலாம்ல. நான் இப்ப போறேன். பை. நான் நின்னு சிரிச்சிட்டே இருப்பேன். அப்புறம் மறுபடியும் இன்னொரு விளையாட்டு விளையாடுற மாதிரி இருக்கும். மறுபடியும் எங்க அம்மா கால் பண்ணாம தேவையில்லாத பஞ்சாயத்து வரும். பை. சரி பாத்து போ. சபா நான் கூட பயந்துட்டேன். உண்மை தெரிஞ்சுதான் பேசுறாங்களோன்னு. நார்மலா ஏதோ ரிலேஷன்ஷிப்ல தான் ரெண்டு பேத்துக்குள்ளேயும் பாண்டிங் இருக்கு. அவன் இவ்வளோ தூக்கவும் ஒரு நிமிஷம் நினச்சி கூட பார்க்க முடியல. சரி ரெண்டு பேத்துக்குள்ளேயும் தெரியாம தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு பேருமே பழகுறாங்க. ஆனால் அவன் எப்படி பழகுறான்னு தெரிலல்ல. போகிறான். சரி போய் நார்மலாக கேட்டு பார்க்கலாம். நீ என்ன நார்மல் ட்ரெஸ்ல சுத்திட்டு இருக்க? 1 hour பர்மிஷன் போட்டுருக்கேன். பர்மிஷன் கொடுத்துட்டாரா உனக்கு? வேர்னி டாக்டர் லைன் போலமிக் கடந்தாரு. கொடுத்துட்டாரா? அதான் நீ இருக்கியே. நீயே பெரிய டாக்டர் தான். உன்னை டாக்டர் வேலை பார்க்க சொன்னா நீ நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். அதான் உன்னை விட்டாச்சு நான் கிளம்புறேன். மூஞ்சி பெத்து வேணும் எல்லாரும் கலைக்கிறாங்க. நீ கலாய்க்கிறியா?
சரி என்ன வர வர சார் அப்படி ஹேண்ட்ஸம் ஆயிட்டே வர்றீங்க? வாட்? நீ வேற ஏடி வீட்டுல கல்யாணம் பண்ணி காது குத்து வை புள்ள பெத்துக்கொடுன்னு போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. இன்ட்ரஸ்டிங். என்ன சொல்ற? அப்ப கல்யாணமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். சும்மா ரெடி. இப்ப எவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா? இந்த கல்யாணம் காது குத்து இதெல்லாம் நமக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. எந்த காலத்துல இருக்க நீ? அதாவது கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை என்ஜாய் பண்ற வயசுல போய் நீ அதுவும் நீ டாக்டரா? கல்யாணம் பண்ணிக்கோ, லைஃப் நல்லா இருக்கும்டா. ஐயோ, எனக்கு கல்யாணம் சீக்கிரமா பண்ணக்கூடாதுன்னா டாக்டர் படிச்சு உள்ள வந்த இன்டர்ன்ஷிப்புக்குள்ள அதுக்குள்ள கல்யாணம் பண்ணா அப்படி இப்படின்னு எப்படி? இல்ல எப்பதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற? சபா இங்க பாரு, கல்யாணம் ஒண்ணு பண்ணா லவ் பண்ணி தான் பண்ணுவேன்னு ஒரு குறிக்கோளோட இருக்கேன். சோ அதுக்குள்ள இந்த வேலையில நமக்கு முன்னையே செட் ஆகாது. லவ்வா? யாரடா லவ் பண்ற? சொல்லு சொல்லு சொல்லு, நான் வேணா சேர்த்து வைக்கிறேன். ஏண்டி துரத்தி விடுறதுலே குறியா இருக்க? மூஞ்ச பாரு, முதல்ல ஒன்னதாண்டி அடிச்சு துரத்தணும். என்னெல்லாம் நீ நினைச்சா இல்ல யார் நினைச்சாலும் அடிச்சு துரத்த முடியாது. என்ன தேவையில்லாத வேலைய பாத்துட்டு இருக்காத. சரி, உன் நல்ல மனசுக்கு ஏதாவது ஒரு நல்ல பொண்ணு அமையும், நீ ஒண்ணும் கவலைப்படாத, பாத்துக்கலாம். என்ன ஆத்தாடி, நீங்க சொல்லிதான் எங்களுக்கு எல்லாம் நடக்கணும்னு கிடையாது. இங்க பாரு, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணணும், அவரை பார்த்து புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும். அதுதான் லைஃப்க்கு செட் ஆகும். அரேஞ்ச் மேரேஜ்ல நமக்கு செட் ஆகாது. வீட்டுல சொல்ல வேண்டியதுடா. சொன்னா எங்கடி கேக்குறானுங்க? எதையாவது காது குத்து கேக்குறானுங்களா? சரி விட, இப்ப இதை பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. நான் 1 hour பர்மிஷன் போட்டிருக்கேன், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன். சரி சரி, எல்லாம் கை கூடி வரும்டா, கவலைப்படாத. சரி பாத்து போ. என்ன சரி, நான் வரேன். பாத்து போ. இவன் ஒரு ஆகாவளி, லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன்னு. அதாவது காலகாலத்துல நடக்கும் போதே ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும், அப்புறம் கிடைக்காத போது என்ன பண்ணுவான்? மென்டல் பையன். சரி, நம்ம போய் பேஷண்ட பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். சீரியஸ்லி, சஹானா நம்ம லைஃப்ல என்டர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம நிஜமாவே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் ஃபீல் பண்றோன்னா. சஹானா, நீ யாரு என்னதுலாம் எனக்கு தெரியல. ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் என்னோட பழைய சந்தோஷம்லாம் எனக்கு திரும்ப கிடைச்சது மாதிரி அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா வாழ்க்கையை இருளடைஞ்சு போயிருந்தேன். அதுக்கு வெளிச்சம் தர்றதுக்கு சம்மந்தப்பட்டவங்க கூட காரணமே இல்லாத போது யாருன்னே தெரியாது நீ வந்து வெளிச்சத்தை கொடுத்துருக்க. கண்டிப்பா இந்த பாண்டிங்க்கு நான் உண்மையா இருக்கேன். ஆல்ரெடி வாங்க டாக்டர். என்ன திடீர்னு என் ரூமுக்கு வந்திருக்கீங்க? இல்ல, ஒரு ஒரு கேஸ் டீட்டெயில், ஒரு ஃபைலு தேடி அதில் சைன் வாங்கி, ஒரு பேஷண்ட்டு, அது எதுக்கு இப்படி உளறீங்க? என்னன்னு வெளியே போய் நல்லா யோசிச்சுட்டு தெளிவுபடுத்திட்டு அப்புறம் வாங்க, அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்றேன். என்னவன் எதையோ ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்டே இருக்கான். சரி, நம்மளே கேட்கலாம். என்ன டாக்டர், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? மூஞ்சி போல ஒரே பல்லா தெரியுது, இதுக்கு மேல வேற எப்படி தெரியணும்? ஆமா, ஹாப்பியா தான் இருக்கேன். மனசுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சாலோ இல்ல மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள பார்த்தாலோ நம்ம ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கேன். ஸோ என் லைஃப்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஃபுல்ஃபில்லான ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால தான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். புரியல, ஏன் ஏதாவது சர்ஜரி பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுதா? அப்படியே பார்த்தாலும் மார்னிங் ஒரு சர்ஜரி, அதுக்கு இவ்வளோ ஹாப்பியாக வேண்டிய எந்த ஒரு அவசியமே கிடையாது. மற்றபடி வேறு எந்த சர்ஜரி நடந்த மாதிரி எனக்கு தெரியல. இவ்வளோ சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? ஏன் ஹாஸ்பிட்டல் விஷயத்துல மட்டும்தான் நான் திருப்தி அடையணுமா? என் ஹாஸ்பிட்டல் தான் என் உலகம்னு சொன்னதுனால இது மட்டும்தான் என்னோட ஹாப்பினஸ் நினைச்சிட்டு இருக்கியா? வேற எந்த ஒரு விஷயத்துலயுமே நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி ஹாப்பியா இருக்க கூடாதா? இல்லை, நான் இங்கே வந்ததுலேருந்து நீங்கள் இவ்வளோ சந்தோஷமா இருந்தெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. ஸோ அதனால கேட்டேன். ஏய், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் எதுக்கோ சந்தோஷமா இருக்கேன், உனக்கு என்ன அதை பத்தி? இல்லை, என் கண்ணு முன்னாடி நீ எப்போதும் சிரிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாதுல்ல, அழுதுட்டு தானே இருக்கணும். அதுதானே உனக்கு எனக்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற டீலிங்கே. ஒன்னே என்ன நீ அழ வச்சு பார்ப்ப. நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலும் அது உனக்கு பொறுக்காதுல்ல, உடனே நான் அழுக வச்சிருவேன், ஏதாவது ஒன்று பண்ணி என்னை காயப்படுத்திடுவேன். அதைத்தானே பண்ணுவேன். அதனால தான் நான் கேட்குறேன், ஏன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு. அதுக்கு தான் பதில் சொல்லு. ஓ அப்படி, உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படி வருது இல்ல? ஆமா ஆமா ஆமா, அப்பனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதுக்கப்புறமும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன். உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ. ஏன்னா நீ என் லைஃபை விட்டு போனதுக்கு அப்புறம் என்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு கடவுள் யாருமே என் லைஃப்ல அனுப்பல. ஆனா இப்போ ஒருத்தரை அனுப்பியிருக்காரு. இப்போ என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே ஒரு பர்சனை அந்த கடவுள் என்கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. அவங்க என் கூட இருக்கிற 5 minutes ஆகட்டும், ஒரு 2 minutes ஆகட்டும், ஏன் 1 minute கூட என்னை மறந்து
நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். ஸோ இது காட் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். அதனால நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அந்த சந்தோஷத்தை உன்னால பறிக்க முடியாது. ம். ஐயோ, இவன் கொட்டிக்கிட்டு இருந்து தான் இவ்வளோ ஃபீல் பண்ணுறானோ? ஏன்னா இவன் லைஃப்பில் சந்தோஷம்னு ஒன்று இருந்தது என்னால் மட்டும்தான். எனக்கு அப்புறம் இருக்கிறது அப்படின்னா அது அவன் பொண்ணால் மட்டும்தான். இப்போது சகானால தான் இவன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறான் போல. இல்லை சத்யன், நான் திரும்ப திரும்ப கேட்குற விஷயம் என்னன்னா, நீ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தியா, அதான். சபா, இப்போ உனக்கு என்ன அப்படி பிரச்சனை? நான் உன்கிட்ட வரலல்ல. நானே தனியா சந்தோஷமா இருக்கேன், நானே தனியா சுகமா இருக்கேன். இத பத்தி உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வரேன். ஏ அபி, அபி கீழே விழுந்துறாத, அபி கீழே விழுந்துறாத. பூவிழி பார்வையில் மின்னல் காட்டினாள், ஆயிரம் ஆசைகள் என்னில் ஊட்டினாள், ஏனோ ஏனோ நெஞ்சை பூட்டினாள், இரவும் பகலும் என்னை வாட்டினாள், இதயம் அவள் பெயரில் மாற்றினாள், காதல் தீயை வந்து மூட்டினாள், நான் கேட்கும் பதில் இன்று வராதா, நான் தூங்க மடியொன்று தாராதா, தாகங்கள் தாபங்கள் தீராதா, தாளங்கள் ராகங்கள் சேராதா, வழியோரம் விழி வைக்கிறேன். என்ன அபி, என்ன உனக்கு பிரச்சனை? ஏன் கன்ஃபியூஸ்டா இருக்க? இல்லை, எனக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதாண்டி, எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ என்கிட்ட கேட்க வர, ஆனா கேட்க வர விஷயத்த என்கிட்ட தெளிவா நீ கேட்கவும் மாட்டேங்கிற. வாட் ஹேப்பன்ட்? என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ ஒரு மாதிரியாக இருந்தேன்னு தான் கேட்க வந்தேன். ஏன் நான் எந்த மாதிரி இருந்தாலும் உனக்கு அது புரிஞ்சுதா? ஏன் எனக்கு புரியாதா? ஓ, ஆனா ஏன் உனக்கு புரியுது? என்னை பத்தி உனக்கு எல்லாமே புரியுதுன்னா நீ யார் எனக்கு? ம்? ஆ, விடுறா. நில்லு, எங்க ஓடுற? ஆ, நீ ஏன் வந்த? நீ யாரும் வந்து உட்காந்த? நீ கேட்ட கேள்விக்கா நான் பதில் சொல்றேன்ல, அப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. இங்கே பாரு சத்யன், முதல்ல இடுப்புல இருந்து கையெடு, நான் போகிறேன். ம், நான் உன்னை என் ரூமுக்கு வான்னு கூப்பிடல. நீ அதான் வந்த, வந்து என்கிட்ட பேசணும் உன்னை நான் சொல்லல. நீ அதான் வந்து பேசுன. அதே மாதிரி நானா வந்து என் மடியில வந்து உட்காருன்னு சொல்லல. நீ அதான் வந்து உட்காந்துருக்க. ஸோ அப்படி இருக்கும்போது கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிய எந்த மடையினாவது விட்டு கொடுப்பானா? ம்? பாரு, அவ்வளோதான் உனக்கு லிமிட். மரியாதையை கையெடுறா முதல்ல. எடுக்க முடியாதுடி. நீ தானே சொன்ன, நான் சந்தோஷமா இருந்தா நீ சந்தோஷமா இருக்க மாட்டேற, நீ சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேறேன். வேணும்னா 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஏதாவது வழி தேடலாமா மரியாதையை கையெடுறா. அப்படின்னு நான் தான் சொன்னேன்ல. கடவுள் அமைச்சு கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம எப்போதுமே மிஸ் பண்ணக்கூடாது. அதான் சொல்றேன், கேளுடி. அதை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கணும். அதான் யூஸ் பண்ணலான்னு பாக்குறேன். என்ன அபி? ஸோ யூஸ் பண்ணிக்கலாமா? காலம் அழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும், தாவணி குடை பிடிப்பாயா, அன்பே நான் உறங்க வேண்டும், அழகான இடம் வேண்டும், கண்களில் இடம் கொடுப்பாயா, நீ என் அருகில் வந்து நெளிய நானும் மனதில் சென்று ஒளிய, நீ என் மனதில் என் உருவம் கண்டுபிடிப்பாயா. என்ன பண்ண போற? விடுறா. என்ன பண்ண போற, என்ன பண்ண போறேன்னு கேட்கும் போது என்ன ஏதாவது பண்ணுடா அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்கு. கையெல்லாம் வேற பரப்பரன்னு இருக்கு. வருஷ கணக்கு ஆயிடுச்சு. இப்ப என்னடி பண்றது? இங்கே பாரு, தேவையே இல்லாமல் ரூமுக்கு வந்தது தப்பு தான், தேவையே இல்லாமல் உங்ககிட்ட பேசுனது தப்பு தான்.
ஏன் கீழே விழுந்து ஓ மேலே நான் வந்து உட்காந்தது கூட தப்பு தான். தயவு செஞ்சு கேட்குறேன், என்னை விடு. கையெடு சத்தியம், நான் போகணும். அபி உண்மையாலுமே விட்டுருவா அபி. அப்போ நான் உனக்கு வேணாமா? சீரியஸாக தாண்டி கேட்குறேன், நான் உனக்கு வேணாமா? இங்கே பாரு சத்யன், நீ எப்படி கேட்டாலும் என்ன பண்ணி கேட்டாலும் நீ எனக்கு பண்ண விஷயத்த என்னால் மறக்க முடியாது. ஆனால் இது இத்தனையும் மீறி ஏன் நான் என்னையும் மீறி கூட உங்ககிட்ட ஒரு சில சமயத்தில் நான் வரேன்னு எனக்கு புரியுது. ஆனால் அது என்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல தான். ஆனால் ஒன்று சத்யன், சுயநினைவு இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோன்னா அதுக்கு காரணம் நம்ம கிடையாது. ஆனால் சுயநினைவோட நம்ம ஒரு விஷயத்த பண்ணால் அதுக்கு முழுக்க முழுக்க மூல காரணமே நம்ம மட்டும்தான். ஸோ திரும்ப அது எதுவும் நம்ம லைஃப்பில் நான் வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால் பழையபடி உங்ககிட்ட வரவும் முடியாது, வாழவும் முடியாது. நீ போபி. அன்பே உயிராய் தொடுவேன் உன்னை, தாலாட்டுதே பார்வைகள், உன்னை சேரும் நாளை தினம் ஏகிறேனே, நான் இங்கு தனியாக அழுதே, விடியும் வரை கனவின் நிலை உன்னதாய் இங்கு தினம் ஏங்குது, மனம் முருகிடும் நிலை இது எந்த முதல் முதல் வரும் உயிர் காதலி, உயிரை தொலைத்தேன் அது உன்னில் தானோ, இதுதான் காணும் கனவோ நிஜமோ, மீண்டும் உன்னை காணும் மனமே வேண்டும் எனக்கே, மனமே மனமே. இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியல. எதையோ சொல்ல வரா, ஆனா சொல்லாம தொண்டை வரைக்கும் வச்சுட்டு முழுங்கிட்டு போறா. ஆனா அபிக்கிட்ட நம்ம நெருங்கும் போது நமக்கு என்ன ஃபீல் கிடைக்குதோ அதே மாதிரி தான் சஹானாவை நம்ம தூக்கும் போது நமக்கு இருந்துச்சு. அபிக்கிட்ட இருக்கிற சேம் ஃபீல் சஹானா கிட்டே இருக்கு. அபி நம்ம கூட இருந்தபோது நமக்கு இருந்த ஹாப்பினஸும், அம்மா நம்ம கூட இருக்கும்போது இருந்த அதே ஹாப்பினஸும், சஹானா நம்ம கூட இருக்கும்போது சேம் ஃபீலிங்கா அதே பாண்டிங்ல வருது. ஸோ இந்த சந்தோஷம்தான் நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்மளை ரிலீஃப் ஆகி ரிலாக்ஸ் ஆக்குது. கடவுளை பார்த்து தான் நீ ஸ்ட்ரெஸ்ல இருக்க, உனக்கு ஒரு ஆளை அனுப்பி வைக்கிறேன்னு இந்த பொண்ணை அமுச்சு வச்சாரா? ஒருவேளை என்னோட பொண்ணு இருந்திருந்தா எனக்கு இவ்வளோ பெரிய பொண்ணா இருந்திருந்திருப்பால. ஆனா அதை என் கூட தக்க வச்சுக்க முடியாத துரோகினா. ஆனா எனக்கு தான் குழந்தையே இல்லையே. ஒருவேளை எனக்கு குழந்தை இருந்திருந்தா எனக்கு இவ்வளோ பெரிய பொண்ணாவே இருந்திருப்பா. அதான் கடவுள் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டாரு. நீ யாரும் என் பொண்ணு இருந்திருந்தா நானே அப்படி சந்தோஷமா இருந்திருப்போம். அதான் கடவுள் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் முதல்ல நல்லா இருக்கீங்களா? இன்னையோட 15 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, 15 டேஸ் வந்து உங்களை வீடியோ போடாமல் காக்க வச்சுட்டேன். ஐ எம் ரியலி வெரி சாரி. நம்ம வந்து கம்பேக் எடுத்திருக்கேன். எப்படி வியூஸ் போகாது, கொஞ்ச நாள் ஆகும்னு எனக்கு தெரியும். சரி, நான் அதை பற்றிலாம் ஒரி பண்ணலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 15 நாளில் நிறைய பேர் என்னை திட்டலாம் செஞ்சுருக்கீங்க ஏன் வீடியோ போடல அப்படின்னு. நான் அதுக்கெலாம் கவலைப்படல. அது என்னோட பர்சனல் என்னன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ அதுக்காக நான் ஃபீல் பண்ணியோ இல்லை கோவப்பட்டோ அதில் ஒரு பிரயோஜனமே இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஸோ நான் அதனால் எந்த ஒரு டென்ஷன் எந்த ஒரு ஒரியும் ஆகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எதுக்கு பேச வந்திருக்கேன் அப்படின்னா, 2 பேருக்கு தான் கதை மூவ் பண்ண போகிறேன்னு முன்னே சொல்லிட்டு 2 பேருக்கு தான் மூவ் பண்ண போகிறேன். ஸோ மற்றவங்களை வந்து எனக்கு காட்டுறதுக்கே வந்து ஸ்கிரிப்ட் இல்லாமல் இருக்குது. ஸோ ஏன்னா அவங்கள காட்டினா ஸ்கிரிப்ட் மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எப்பயாவது அவங்க வருவாங்க. மித்த 2 பேர்
அடிக்கடி வந்துட்டு போவாங்க. பட் வந்து ரெகுலராக காட்ட சொல்லி நான் கம்பல் பண்ணாதீங்க. 100 எபிசோட் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதனால இதுக்கு நீங்களும் கோஆப்ரேட் பண்ணணும்னு நான் உங்ககிட்ட தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, வேற எதையும் உங்ககிட்ட கேட்கல. அதனால இந்த 2 பேர், ஐ மீன் அபி சத்யன், உதயா பாரதி, இந்த 2 பேருக்கு மட்டும்தான் ஸ்டோரி மூவ் ஆக போகுது. மற்ற 2 பேர் அடிக்கடி வருவாங்க, அவ்வளவுதான். So, ரொம்ப கம்பல் பண்ணி என்னை காட்டுங்க, நீ உங்களை காமிச்சாதான் நான் வீடியோ பார்ப்பேன் அப்படிலாம் வந்து என்கிட்ட வந்து கேட்காதீங்க ப்ளீஸ். நான் காட்டுவேன், பட் வந்து என்னால் ரெகுலராக காட்ட முடியாது, அவ்வளோதான். ப்ளீஸ் என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகேவாக இருக்கும். ஸோ 15 டேஸ் வந்து வீடியோ போடாமல் இருந்ததுக்கு ஐ எம் ஸோ சாரி. நிறையா ரீசன் சொல்லிகிட்டே இருந்தேன், பட் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியும். இதை நீங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கணும். இதை பற்றின கமெண்ட் வந்து சொல்லிட்டு போங்க கமெண்ட்டில். எனக்கு இப்போ உடம்பெல்லாம் பரவாயில்ல, நார்மலாக இருக்குது. என்றைக்குமே நான் யோசிச்சு வச்சதை என்னால் பண்ண முடியல. என்னால் எவ்வளோ முடிஞ்சதோ அவ்வளோதான் நான் அவுட்புட் கொடுத்துருக்கேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மீதி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளனேஷனோட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ எண்டில் பேசினேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்காம என்கிட்ட யாரும் சண்டை போடாதீங்க. உங்ககிட்ட சண்டை போடுற அளவுக்கு எனக்கு எனர்ஜிலாம் கிடையாது. மனசளவுலேயும் சரி, உடம்பளவுலேயும் சரி, புரிஞ்சுக்கோங்கய்யா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.